டிசம்பர் 2 தேசிய மாசு கட்டுப்பாடு தினமா அனுசரிக்கிறோம். நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே. ஏன் அந்த நாள் அனுசரிக்கிறோம் அப்படின்னா 1984 டிசம்பர் 2 மற்றும் 3 ஆகிய நாட்கள்ல மத்திய பிரதேச மாநிலம் போபால்ல இருந்த ஒரு முக்கியமான வேதிப்பொருள் நிறுவனம் யூனியன் கார்பைடு இந்தியா லிமிடெட். அந்த நிறுவனத்துல இருந்து மெத்தில் ஐசோசயனைடு அப்படிங்கிற கேஸ் வெடிச்சு அந்த பகுதி முழுக்க பரவுது. அங்க அந்த நேரத்துல ஒரு 3000 4000 பேர் இருந்ததா ஒரு கணக்கு சொல்றாங்க. அது இல்லாம அந்த வாயு வெளியேற்றின் தாக்கத்தால 4 லட்சம் வரைக்கும் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதா அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த நிகழ்வுல இறந்து போனவங்க நினைவு கூர்ற மாதிரி இனி இந்த மாதிரி பொல்யூஷன் இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக டிசம்பர் 2ஆம் தேதியை தேசிய மாசு கட்டுப்பாடு தினமா அனுசரிச்சு. ஏன் இந்த நாள் அனுசரிக்கிறோம் அப்படின்னா தொழிற்சாலைகள்ல பாதுகாப்பு விதிமுறைகளை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பொதுமக்களுக்கு மாசு தொடர்பாக என்னென்ன வகையான மாசுகள் இருக்கு, ஏன் அவற்றை கட்டுப்படுத்தணும், அதனால இதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்காக இந்த நாளை நம்ம அனுசரிக்க வேண்டியிருக்கு. இந்த மாசு கட்டுப்பாடு தொடர்பாக இந்திய அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய சட்டங்கள், திட்டங்கள், கொள்கைகள் இதை வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். முக்கியமான சில சட்டங்கள் இருக்கு. 1974ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட தண்ணீர் மாசு கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு சட்டம். இந்த சட்டத்தின் கீழதான் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான சட்டம். இதுக்கு அடுத்தது காற்று மாசுதடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1981. அதற்கடுத்த முக்கியமான சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக வருது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 இயற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டங்கள் எல்லாமே சூழல் பாதுகாப்புக்கு அதிகம். இந்த மாதிரி போட்டித்தரம் தொடர்பான முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.